அனைவருக்கும் வணக்கம். தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் இடைவிடாத கனமழை அப்படின்றது தொடர்ந்த வண்ணமே இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா காரைக்கால், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி வரை, புதுச்சேரி வரை இந்த பெரும்பாலான பகுதிகளில் இடைவிடாத கனமழை அப்படின்றது பதிவாயிட்டே இருக்குது. ராமநாதபுரம் பகுதிகளிலும் அதே மாதிரி நாகப்பட்டினம் பகுதிகளிலும் தொடர்ச்சியான கனமழை பொழிவு அப்படின்றது இப்போ நான் வீடியோ பதிவிடுறேன் அப்படின்னா இந்த நேரத்தில் கூட இடைவிடாத மழை பொழிந்து கொண்டே இருக்குது. இந்த நாகை ராமநாதபுரம் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே இதுவரைக்கும் 15 சென்டிமீட்டருக்கு குறையாமல் மழை பொழிவு பொழிந்திருக்கலாம் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இடைவிடாத கனமழை பொழிவானது தொடர்ந்த வண்ணமே இருக்குது. வருகின்ற மணி நேரங்களில் இந்த மழையுடைய தீவிரமானது இன்னும் கொஞ்சம் மேலோங்கி தான் இருக்கும். இங்கே மட்டுமே கிடையாது, அதாவது நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த இடங்கள் மட்டுமே இல்லாமல் வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதிகளிலும் அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளான அனைத்து இடங்கள்லையும் நல்ல ஒரு மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போ அப்படின்னா ஒரு ஆஃப்டர் நைட் சொல்லலாம், அதாவது ஒரு மிட் நைட்லேருந்து ஒரு 12 மணிக்கு மேலே பெரும்பாலான மாவட்டங்களில் அந்த மழையுடைய தீவிரமானது ஆரம்பிக்கக்கூடும். இந்த மழைப்பொழிவானது இன்னும் 2 தினங்களுக்கு இருக்கலாம். எங்கே மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் அப்படின்னா நான் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கேன். அப்படின்னா மழைப்பொழிவு தமிழ்நாடே மூழ்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. எங்கே மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் அப்படின்னா வட உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவின் தீவிரமானது குறைவாக இருக்கும். பெரிய அளவிலான ஒரு கன மழைப்பொழிவை நம்மளால் பார்க்க முடியாது. நாகையில் ஒரு 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் பெய்யுது அப்படின்னா வட உள் மாவட்டங்களில் அதிகபட்ச மழை பொழிவாக 5 சென்டிமீட்டர் பதிவானாலே அது ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக இருக்கட்டும். சரி, ஓகே. வட உள் மாவட்டங்களில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், வேலூர், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் எப்போது மழை பொழிவு துவங்கும் அப்படின்னா நாளைக்கு வேலூர் வரைக்கும் ஒரு லேசான மிதமான சாரல் மழையை எதிர்பார்க்கலாம். நாளை மாலையிலிருந்து நம்ம வட உள் மாவட்டங்களில் ஒரு நல்லதொரு மிதமான ஒரு சாரல் மழையை எதிர்பார்க்கலாம். கனமழை, கொட்டி தீர்க்கும் மழை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவிலான பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒரு சில இடங்களில் கனமழை பதிவானாலுமே பெரும்பாலும் ஒரு மேகமூட்டம், ஓடும் மேகங்கள், சாரல் மழை அப்படி தான் மழை இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ஹெவியான ஒரு ரெயின், இடைவிடாத மழை பொழிவாக கூட பதிவாகலாம். அது எந்த மாதிரி இருக்குன்னா ஹெவியான ரெயின்னா ரொம்ப அப்படி தீவிரமாக ஒரு 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் சூட்டு பெய்யாது. வரும், ஓடும் மேகங்கள் வரும், சாரல் போல் தூரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பிடும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் வட உள் மாவட்டங்கள் பதிவாகும். அதை தாண்டி கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா டெல்டா மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே மழையினுடைய தீவிரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா தென்கோடி மாவட்டங்களில் வந்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருச்சி இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா மழையுடைய தீவிரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே அதிகப்படியான மழை பொழிவு பதிவாகும். இன்னும் 2 தினங்களுக்கு இந்த மழை பொழிவுடைய தீவிரம் விடாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்கள் நாளை மாலை தொடங்கி அடுத்த நாள் வரைக்கும் 18ஆம் தேதி ஒரு மழைப்பொழிவு நல்லதொரு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாருமே எதிர்பார்க்கலாம். தொடர்ந்தே இருங்கள். என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது, இந்த சுழற்சியுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் மழைப்பொழிவுடைய தீவிரம் இருக்கும். இந்த சுழற்சி எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி வருதோ அந்த அளவுக்கு நம்ம அதிகப்படியான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு வரும்னு சொல்லி என்னால் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாது. இயற்கை யாராலும் சொல்ல முடியாது. பார்க்கலாம். இந்த சுழற்சியுடைய தீவிரம் பொறுத்து அடுத்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியும் இந்த பகுதிகளுக்கு நல்ல மழை வரும்னு சொல்லிட்டு. என்ன அப்டேட்ஸ் இருக்குது, எந்த இடத்துல எந்த சுழற்சி எங்கே போக போகுது, இதனால் எவ்வளோ மழைப்பொழிவு வரப்போகுது, எங்கெங்கெல்லாம் எச்சரிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இணைந்தே இருங்கள். நன்றிகள்.